வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சாப்பிடும் சில எளிய உணவுகள் விலை உயர்ந்த மருந்துகளை விட உடலுக்கு அதிக நன்மைகள் தரக்கூடியவை. அவற்றில் ஒன்றுதான் உலர் கருப்பு திராட்சை. ஆனா பலருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? இத அப்படியே சாப்பிட்றத விட இரவுல தண்ணியில ஊற வைத்து காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டாதான் அதனுடைய பலன்கள் நிறைய நம்ம உடலுக்கு கிடைக்கும். ஸோ முழுமையான ஊட்டச்சத்துக்கள் உடலால உறிஞ்சப்படும். ஏன் ஊற வச்சு சாப்பிடணும்? ஊற வைத்த பிறகு அதுல இருக்கக்கூடிய இயற்கையான சேர்மங்கள் உடலால எளிமையாக உறிஞ்சப்படுது. அதனால தான் ஊற வச்சு சாப்பிட்றோம். இன்னைக்கு வீடியோல கருப்பு உலர் திராட்சை சாப்பிட்றதுனால உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, யாரெல்லாம் இந்த கருப்பு உலர் திராட்சையை சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதிகமாக சாப்பிட்டால் என்ன ஆபத்து ஏற்படும், இந்த கருப்பு உலர் திராட்சையை தினமும் எவ்வளவு அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த நேரத்தில் சாப்பிட்டால் அதிகமான பலன்கள் உடலுக்கு கிடைக்கும், எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கருப்பு உலர் திராட்சையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னா, கருப்பு உலர் திராட்சைங்கிறது வெறும் இனிப்பான பழம் கிடையாதுங்க. இதில் இயற்கையான சர்க்கரை, நார்ச்சத்து, இரும்பு சத்து, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், செம்பு, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், பாலிஃபினால்ஸ் இது எல்லாமே அதிகமாகவே இருக்குது. இது அனைத்தும் சேர்ந்து தான் உடலில் பல உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கும் பல நோய்களுடைய தாக்கத்தில் இருந்து நம்மளை காக்கிறதுக்கும் உலர் திராட்சை சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை, ரத்த சோகையை குறைக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. அதாவது அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகையை குறைக்கிறதுக்கு. ஏன்னா இந்த உலர் திராட்சையில் இரும்பு சத்து இருக்குது. இந்த இரும்பு சத்து உடலில் ஹீமோகுளோபினை உருவாக்குறதுக்கு பயன்படுது. இதனால் சோர்வு, பலவீனம், தலை சுற்றுதல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கும் இது பயன்படுதுங்க. ஸோ கடுமையான ரத்த சோகை இருந்துச்சுன்னா நீங்கள் தினமும் உலர் திராட்சை கூட அதிகமாக இரும்பு சத்து இருக்கக்கூடிய மற்ற உணவுகளையும் சேர்த்து எடுக்கும் பொழுது அனிமியான்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை குறைய ஆரம்பிக்கும். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது. இதில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால ஊற வைத்த பிறகு நம்ம எடுக்கும் பொழுது நார்ச்சத்து மென்மையாகி குடலுடைய இயக்கத்தை சீராக நடைபெறதுக்கு இது உதவியாக இருக்கு. அதனால காலையில் வெறும் வயிற்றில் நம்ம இந்த உலர் திராட்சையை சாப்பிடும்போது அது கூடவே தண்ணியை எடுத்து குடிச்சுக்கிற பொழுது நம்மளுக்கு மலச்சிக்கல் சரியாயிரும். ஸோ மலத்தை இதை மென்மையாக்கி வெளியில் தள்ளுறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. ஸோ முக்கியமாக மலச்சிக்கல் ப்ராப்ளம் யாருக்கு அதிகமாக இருக்கும்னா, வயதானவர்களுக்கு தான் இது அதிகமாக இருக்கும். ஸோ மலச்சிக்கலை சரி பண்ணுறதுக்கு உலர் திராட்சை எடுத்துக்கலாம். அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உலர் திராட்சை இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது உலர் திராட்சையில். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம்னா இதயத்துக்கு பொட்டாசியம் அப்படிங்கிற அந்த சத்து தேவை. ஸோ அந்த பொட்டாசியம் உலர் திராட்சையில் இருக்குது. இதனால் ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கும் பயன்படுது. நிறைய பேருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கும். ஸோ உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய நபர்கள் உலர் திராட்சை எடுக்கும் பொழுது அவங்களுடைய ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும். அது கூடவே இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் என்ன பண்ணுதுன்னா, ரத்த நாளங்களை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ இதயத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உலர் திராட்சைகளை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா, எலும்புகளை பலமாக்குறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. இதில் கால்சியம், போரான், மெக்னீசியம் போன்ற கனிம சத்துக்கள் உலர் திராட்சையில் இருக்கு. இந்த கனிம சத்துக்கள் எலும்புகளை அடர்த்தியா வச்சுக்கிறதுக்கு, எலும்புகளை வலுவா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. முக்கியமா குறிப்பா 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு கண்டிப்பா இந்த உலர் திராட்சை தேவை. ஏன்னா 40 வயதை எட்டிட்டா அவங்க மெனோபாஸ் அப்படின்னு சொல்ல அந்த பீரியட் ஸ்டாப் ஆகிற அந்த ஸ்டேஜில் எலும்பு சம்பந்தமான நிறைய நோய்கள் பெண்களை தாக்கும். ஸோ எலும்பு அரிப்பு நோய், மூட்டு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி இந்த மாதிரியான நோய்கள்லாம் வரும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு அவங்க 40 வயதுல இருந்தே உலர் திராட்சை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அடுத்து 5வது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகப்படுத்துறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல்ல இருக்கக்கூடிய செல்கள பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. முக்கியமா வெளியில இருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகள எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. சிலருக்கெல்லாம் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் அடிக்கடி வராம தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி தேவை. அத ஃபில்பில் பண்றதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 6வது நன்மை என்னன்னா, சருமத்தை அழகா வச்சுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, உடல்ல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை அதிகரிச்சுச்சுன்னா என்ன ஆகும்னா, சருமம் விரைவிலேயே வயதான தோற்றம் வர ஆரம்பிக்கும். ஆனா இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இளமையை நம்ம தக்க வச்சுக்கலாம். ஸோ கருப்பு உலர் திராட்சை நீங்க எடுக்க எடுக்க அதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சர்ம செல்களை பாதுகாக்கக்கூடியது, அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடியது. இதனால நம்மளுடைய முகம் எப்பொழுதுமே பொலிவாகவே இருக்கும், சர்மம் பளபளப்பாக இருக்கும், இளமையை தக்க வச்சுக்கலாம். ஸோ முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. அடுத்து 7வது நன்மை என்னன்னா, முடிய ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில என்ன இருக்குன்னா, இரும்பு சத்து இருக்கு. நிறைய பேருக்கு இரும்பு சத்து குறைபாடு காரணமாக தான் முடி உதிர்தல் ஆரம்பிக்கும். முடி கொட்டுறதுக்கு ஒரு காரணம் இரும்பு சத்து மற்றும் மற்ற ஊட்டச்சத்துக்கள் குறைபாடுனால தான் முடி கொட்டுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் இரும்பு சத்துக்களும் முடி கொட்டுறதை தடுக்கும், முடி வேர்களை வலுப்படுத்தும். ஸோ முடியை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. அடுத்து 8வது நன்மை என்னன்னா, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. ஊற வைத்த திராட்சையை நம்ம சாப்பிடும் பொழுது வேகமாகவே செரிமானம் நடக்கும். சிலருக்கு வயிறு உபசம், மலச்சிக்கல், செரிமான பிரச்சனை இதெல்லாமே குறையிறதுக்கு இது பயன்படுது. அடுத்து 9வது நன்மை என்னன்னா, உடலுக்கு உடனடியா ஒரு சக்தி எனர்ஜியை கொடுக்கறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. ஏன்னா இதுல என்ன இருக்குதுன்னா, இயற்கையான குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் இருக்குது. அதனால நீங்க காலை நேரத்துல இந்த உலர் திராட்சையை எடுத்துக்கிட்டா உங்க உடலுக்கு விரைவான ஆற்றலை இது கொடுக்கும். அதனால காலையில உடற்பயிற்சி செய்யறவங்க, கடுமையா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணுவாங்கல்ல அவங்க, விளையாட்டு வீரர்கள், இவங்க எல்லாருக்குமே உலர் திராட்சை ஒரு சிறந்த உணவா இருக்குது. கடினமா உழைக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாருமே காலையில எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஆற்றல், திறன், சக்தி எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, கல்லீரல் மற்றும் உடல் நச்சுக்களை வெளியேற்றத்துக்கு உலர் திராட்சை பயன்படுது. கருப்பு உலர் திராட்சையில நிறைய நன்மைகள் இருக்குது. அது நச்சுக்களை வெளியேற்றும் தன்மை கொண்டது. ஸோ இது கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்தை சுத்தம் பண்றதுக்கும் பயன்படுது. யாரெல்லாம் இந்த உலர் திராட்சை கட்டாயம் சாப்பிடணும்னா, படிக்கக்கூடிய மாணவர்கள். ஏன்னா அவங்களுக்கு தேவையான எனர்ஜி இது எல்லாமே உலர் திராட்சை கொடுக்கும். அடுத்து கடினமா வேலை செய்கிறவங்க, வயதானவர்கள், பெண்கள், விளையாட்டு வீரர்கள், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே உலர் திராட்சை எடுத்துக்கலாம். யார் ரொம்பவுமே கவனமா எடுக்கணும் அப்படின்னா, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, சர்க்கரை நோயாளிகள் முழுமையா இதை தவிர்க்க வேண்டாம். ஆனா அவங்க அளவு ரொம்பவும் கம்மியா எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதிகமா எடுத்தாலும் உடல்ல சுகர் லெவல், அந்த குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் இருக்குதுல்ல, அந்த சுகர் லெவல் அதிகமாகி ரத்த சர்க்கரை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க அளவா எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா நீங்க உங்களுடைய மருத்துவர்கிட்ட உங்க உடலை காட்டி ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து யார் இதை எடுக்கவே கூடாது, உலர் திராட்சையை சாப்பிடக்கூடாத நபர்கள் யாருன்னா, சிறுநீரக நோய் இருக்கிறவங்க. சிறுநீரக நோய் இருக்கிறவங்களுக்கு பொட்டாசியம் கட்டுப்பாடு தேவை. அதனால பொட்டாசியம் எந்தெந்த உணவுல இருக்கோ அவங்க அந்த உணவை எடுக்கக்கூடாது. உடல் எடையை குறைக்கணும் முயற்சி செய்யறவங்க நம்ம அளவை கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது கலோரி அதிகமாக கொண்ட ஒரு உணவு தான் உலர் திராட்சை. நீங்க அதிகமா பயன்படுத்திங்கன்னா கலோரி உங்க உடலுக்கு அதிகமாக போய் உடல் எடையை கூட்டுறதுக்கு பயன்படும். ஸோ அளவை கம்மியாக எடுத்துக்கிறங்க, தவிர்க்க வேண்டாம், அளவை கம்மியாக எடுத்துக்கிறங்க. ஸோ உலர் திராட்சை நிறைய நன்மைகளை கொண்டது. இதை எப்படி சரியான முறையில் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இரவில் நீங்கள் ஒரு 10 உலர் திராட்சையை நீங்கள் எடுத்துக்கிறங்க. எடுத்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு
காலையில எந்திரிச்சோனையே வெறும் வயிற்றுல அந்த ஊறுன உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு நல்லாவே பற்களால நல்லா மென்று சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி செய்யுங்க. நல்ல தண்ணிய ஊத்தியே ஊற வைங்க. ஸோ விருப்பம் இருந்தா அந்த தண்ணிய குடிங்க. விருப்பம் இல்ல அப்படின்னா தண்ணிய கீழ ஊத்திருங்க. ஸோ இந்த மாதிரி தான் காலையில வெறும் வயிற்றுல உலர் திராட்சையை சாப்பிடணும். ஸோ நீங்க தொடர்ந்து இத நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, நல்ல ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ கவுண்ட் வந்து ரொம்ப முக்கியம். 10 உலர் திராட்சையே உங்களுக்கு போதும். ஸோ அதுக்கு மேல நீங்க எடுக்க வேணாம். அதுக்கு மேல நீங்க எடுக்கிறதா இருந்தா உங்களுடைய மருத்துவர்ட்ட உங்க உடல்நிலையை காமிச்சு எடுத்துக்கிறங்க. எந்த ஒரு உணவா இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டால் அது ஆரோக்கியத்த கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமா இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். ஸோ அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சிறிய குழந்தைகள் அப்படின்னா இந்த அளவுல இருந்து அளவா பாதி ஆக்கிக்கிறங்க. இது பெரியவர்களுக்கான ஒரு அளவு தான் 10 உலர் திராட்சை. ஸோ நண்பர்களே, கருப்பு உலர் திராட்சைங்கிறது ஒரு சத்தான உணவு. இதுல நிறைய நன்மைகள், நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. சரியான முறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுமையான ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு வந்து போய் சேரும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.